ஆட்டம் போட்ட ஈஸ்வரிக்கு ஆப்பு வச்ச ராதிகா, பாக்கியா பண்ண சமாதானம், தவிக்கிற கோபி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து தான் பாக்கியலட்சுமி சீரியல் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் ராதிகாவோட வீட்டில் ஈஸ்வரி பிரச்சனைகளை பண்ணிக்கிட்டு இருக்க கோவமான ராதிகா கோபி கிட்ட உங்கள் அம்மா நாளைக்கு வீட்டை விட்டு வெளியே போகணும் இந்த மாதிரியா கண்டிஷன் போடுறாரு. இந்த நிலையில தான் இந்த எபிசோடோட ஆரம்பத்தில் பாக்கியாவோட வீட்டில் எல்லாருமே ஒன்றா கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஜெனி நான் ஏதாச்சும் வேலை செய்யட்டுமா இந்த மாதிரியா கேட்டு பீன்ஸ் கட் பண்ண தெரியாமல் திணறதை பார்த்து செல்வி ஜெனியை கலாய்க்க ஜெனி கோப்பட்டுக்கிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. இன்னொரு பக்கத்தில் ராதிகா கிட்ட எழில் ஈஸ்வரிக்கு ஃபோன் பண்ணி பேசினது பற்றி கமலா சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போது அங்கே வந்த ஈஸ்வரி நான் பேசுகிறத ஒட்டு கேட்டு உன் பொண்ணுக்கிட்ட அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கியா இந்த மாதிரியா பிரச்சனையை கூட்டுறாங்க. கமலா நான் ஒன்றும் ஒட்டு கேட்டுலாம் பேசலை, நீங்கள் பேசுனது தான் ஊருக்கே கேட்குற மாதிரியாக தான் இருந்துச்சு இந்த மாதிரியா சொல்ல ஈஸ்வரிக்கும் கமலாவுக்கும் பார்த்தீங்கன்னா வாக்குவாதம் உருவாகுது. இதை பார்த்த கோபி அங்கே வந்துட ஈஸ்வரி இப்படி தான் என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரியா போட்டு கொடுக்குறாங்க. அதுக்கு கமலா உங்கள் அம்மா காலையில் மயங்கி விழலை நடித்தாங்க இந்த மாதிரியா சொல்ல கோபி என்னத்த பேசுகிறீங்க, ஏன் இப்படி எங்கள் அம்மாவை போட்டு டார்ச்சர் பண்ணுறீங்க இந்த மாதிரியா கோப்படுறாரு. இன்னொரு பக்கத்தில் செல்வி எழில்கிட்ட படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கேட்க அதுக்கு ஜெனி அதெல்லாம் கொடுக்காத எழில் இந்த மாதிரியா சொல்கிறாங்க. அதுக்கு செல்வி ஏன் நான் பெரிய நடிகை ஆகிட்டா இந்த வீட்டுக்கு வேலைக்கு வர மாட்டேன்னு பார்க்குறீங்களா இந்த மாதிரியா கேள்வி கேட்குறாங்க. அதோட நான் ஸ்கூல் படிக்கும்போதே கட்டபொம்மன் வேஷம்லாம் போட்டு நடிச்சிருக்கேன் இந்த மாதிரியா நடித்து காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் மானங்கெட்டவனை இந்த மாதிரியா சொல்லி திரும்ப செழியன் வந்து நிற்க ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா செழியன்கிட்ட எழில் தயாரிப்பாளர்கிட்ட கதை சொல்லி ஓகே ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியா சொல்ல செழியன் எழிலுக்கு ஸ்வீட் ஊட்டி விட்டுட்டு வாழ்த்துக்களும் சொல்கிறாரு. அதே நேரத்தில் ராமமூர்த்தி சத்தம் கேட்டு வெளியே வர செழியன் உடம்பு பரவாயில்லையா தாத்தா இந்த மாதிரியா விசாரிக்கிறாரு. அதுக்கு ராமமூர்த்தி அமிர்தா நல்லா பார்த்துக்கிட்டா இந்த மாதிரியா சொல்ல ஜெனி அப்போ நான் உங்களை பார்த்துக்கலையா தாத்தா இந்த மாதிரியா கேள்வி கேட்குறாங்க. அதுக்கப்புறமா பாக்கியா எல்லாரையும் கூப்பிடும்போது பாப்பா அழுகிற மாதிரியா இருக்குது நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரியா அங்கே இருந்து ஜெனி தனியாக போயிடுறாங்க. அதுக்கப்புறமா பாக்கியா ஜெனிக்கு சாப்பாடு கொண்டு கொடுத்து நீ குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்க, நீயே சொல்கிற குழந்தை உன்னை நல்லா தூங்கவே விடலைன்னு, அதனால தான் நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு நான் உனக்கு எந்த வேலையும் சொல்கிறது கிடையாது, ரெஸ்டாரண்ட் விஷயமா ஏதாச்சும் வேலை இருந்தால் உன்கிட்ட தானே வந்து சொல்கிறோம், உனக்கு அந்த வேலை வரும்போது கண்டிப்பாக உன்கிட்ட தான் சொல்லுவேன் இந்த மாதிரியா சமாதானம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கத்தில் ராதிகா ரூமுக்குள்ளே கோவமாக இருக்க கோபி உள்ளே வந்ததும் உங்கள் அம்மா சொன்னதை மட்டும் கேட்டுட்டு என்கிட்ட சத்தம் போடுறீங்க, நாளைக்கு காலையில் உங்கள் அம்மா இந்த வீட்டில் இருக்கவே கூடாது இந்த மாதிரியா சொல்ல கோபி பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. ஸோ இதோட இன்னும் எபிசோட முடியுது. ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.